வணக்கம். கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று மாமண்டூரில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியினுடைய தேர்தல் சிறப்பு மாநாடானது மிக பிரம்மாண்டமான முறையிலே இசை நிகழ்ச்சியோடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த மாநாடு குறித்து, இந்த மாநாட்டினுடைய சிறப்பம்சம் என்ன என்பது குறித்து நம்மோடு ஆலோசிப்பதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ஆசை நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஆசை. வணக்கம் ஆசை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாமண்டூரிலே தேமுதிக மக்கள் நல கூட்டணியுடைய தேர்தல் சிறப்பு மாநாடானது மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டினுடைய சிறப்பம்சம் என்ன? இந்த மாநாடு தொண்டர்கள் மத்தியிலே எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏனென்றால் முன்கூட்டியே தேமுதிகவினுடைய தேர்தல் திருப்புமுனை மாநாடு நடைபெற்றது. அந்த திருப்புமுனை மாநாடு மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு நான் சொல்லலாம். அந்த வகையிலே இந்த பிரம்மாண்டமான முறையில் ஏற்படுத்த செய்யப்பட்டிருக்க இந்த மாநாடு மக்கள் மத்தியிலே எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? நிச்சயம் இது ஒரு தாக்கம் என்பதையும் தாண்டி ஒரு புரட்சியை தமிழகத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக 1967க்கு பிறகு தமிழகத்தில் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்து வந்த நிலையில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை ஒன்றை கூட நிறைவேற்றுவதில்லை. தேர்தல் காலத்தில் மட்டும் அவர்களை வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்கிறார்கள். தேர்தல் முடிந்த பிறகு அதை பற்றி கண்டுகொள்வதில்லை. இன்றைக்கு கூட நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் ஏறத்தாழ மதுவால் 80% மக்கள் தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் அதிமுகவை தவிர அனைத்து அரசியல் கட்சிகளும் அதிமுகவிற்கு எதிராக மதுவை இழுத்து மூட வேண்டும், டாஸ்மாகை ஒழிக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தப்பட்ட பொழுதும் கூட அவர்கள் மீது எதேச்சிகார போக்கை கடைபிடித்து அடித்து உதைத்து கைது செய்ய போக்கை நடத்தி கொண்டிருந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நேற்றைய தினம் திடீரென்று அவர்களுக்கு ஞானோதயம் வந்தது போன்று உடனடியாக அவர் படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவேன் என்று அறிவித்திருக்கிறார். இது ஒட்டுமொத்த மக்களையும் ஏமாற்றுவதன் மூலம் ஏமாற்றும் நாடகத்தை அப்பட்டமாக தமிழக முதலமைச்சர் அறிவிப்பதற்கான ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று தமிழக முதலமைச்சர் தான் ஆட்சி பொறுப்பேற்றால் தமிழகம் இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமாக மாற்றி காட்டுவேன் என்றால் அதில் ஒரு படியை கூட நகர்த்தவில்லை. வேலைவாய்ப்பு இல்லாமல் எத்தனையோ இளைஞர்கள் படித்துவிட்டு பட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு தூக்கில் தொங்கி இறந்து போயிருக்கின்ற அவல நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டிருக்கிறது. எதை சொல்ல வேண்டுமானால் குறிப்பாக திமுக அதிமுக கட்சியினுடைய பெயர்களில் அடித்த கொள்ளையில் வேறுபாடுகள் இருக்கிறதை தவிர பிடித்த கொள்கையில் ஒரு துளியும் வேறுபாடு இல்லை என்பதை இவர்களுடைய அறிக்கைகளும் ஆட்சி நடத்துகின்ற விதத்தையும் காண முடிகிறது. அந்த வகையில் 2 கட்சிகளின் மீது மிகப்பெரிய அதிருப்தி தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. எனவே இதற்கு மாற்றாக ஒரு அரசியல் சக்தி உருவெடுக்க வேண்டும் என்று மக்கள் நினைத்தார்கள், இளைஞர்கள் நினைத்தார்கள், பொதுமக்கள் நினைத்தார்கள். அதனுடைய எண்ணத்தினுடைய உச்சகட்டம் தான் தேமுதிக தனித்து நிற்கும் தனது தலைமையிலான ஒரு கூட்டணி அமைப்போம் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அறிவித்தார். இதனை அடுத்து மக்கள் நல கூட்டணி மக்களினுடைய மனநிலைக்கு ஏற்ப இதற்கு முன்பாக 3 கட்ட பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் முடுத்திருந்தார்கள். ஆக தேமுதிக ஒரு வலுவான அணியும் மக்கள் நல கூட்டணியும் இணைந்து ஒரு மாபெரும் மாற்று சக்தியாக தமிழர்கள் உருவெடுத்த பொழுது மக்கள் நிச்சயம் திமுக அதிமுகவை வீழ்த்தக்கூடிய பலம் பொருந்திய ஒரு மிகப்பெரிய கூட்டணி உருவாகி இருக்கிறது என்று நம்பிக்கை தெரிவித்திருந்தார்கள், நம்பினார்கள். அதன் அடிப்படையில் இந்த நம்பிக்கைக்கு வலு சேர்க்கின்ற விதமாக தமாக நேற்று முன்தினம் இணைந்திருக்கிறது. ஆக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று அரசியல் கட்சிகள் இதில் குறிப்பாக மேலும் பல்வேறு கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசியல் சார்ந்த, நடுநிலை சார்ந்த, ஊழலற்ற, நேர்மையான, குறிப்பாக சாதி மதமற்ற ஒரு அரசியல் தன்மை தமிழகத்தில் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களும் நினைக்கக்கூடிய ஒரு கூட்டணி இன்றைய தினம் தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடர்ந்து ஆட்சி செய்து மக்களிடையே சலிப்பை, மக்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளாமல் ஆட்சி செய்த காங்கிரஸை வீழ்த்த வேண்டும், குறிப்பாக தமிழர்களினுடைய தன்மான உணர்வை தட்டி எழுப்புகின்ற விதத்தில் இந்தி எதிர்ப்பை ஒழிக்க வேண்டும், தமிழர்கள் தமிழில் பேச வேண்டும், தமிழனுக்கான தன்மானத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற அடையாளத்தை ஒவ்வொரு தமிழர்களிடம் விளைத்தார். அதனுடைய அறுவடையாக 1967 மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை தமிழகத்தில் பேரறிஞர் அண்ணாவால் கொடுக்க முடிந்தது. அதைத்தான் இன்றைக்கு அரசியல் நோக்கர்களும் நடுநிலையாளர்களும் முன்வைக்கிறார்கள். 1967 நடைபெற்ற அந்த ஆட்சி மாற்றம் இன்றைய தினம் தமிழகத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று நிச்சயம் இருக்கிறது. ஆனாலும்
1967 எந்த அளவிற்கு ஒரு போராட்டத்தையும் தன்னெழுச்சியும் மக்கள் ஏற்படுத்தினார்களோ அதைவிட 2 மடங்கு இன்றைய தினம் தமிழகத்தில் ஏற்படுத்தக்கூடிய கட்டாய சூழலில் இருக்கிறார்கள். காரணம், அன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம், பேரறிஞர் அண்ணா தலைமையில் திகழ்ந்த திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் என்ற ஒரு கூட்டணி ஆட்சியை அப்பொழுது கூட்டணிக்கு எதிராக களம் கண்டது. ஆனால் அதே போன்று இன்றைக்கு திமுக என்ற ஒரு பலம் பொருந்திய கட்சியும் பலம் பொருந்திய வாக்கு வங்கியை பெற்றிருக்கின்ற ஆண்ட கட்சியான திமுக, ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு பலம் பொருந்திய வாக்கு வங்கியை வைத்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 2 கட்சியும் வீழ்த்த வேண்டும் என்றால் அதைவிடவும் ஒரு பெரிய சக்தியாக உருவெடுக்க வேண்டும். அதனுடைய மக்கள் சக்தியை கையில் எடுக்க வேண்டும். குறிப்பாக நடுநிலையாளர்கள், இளைஞர்கள் என்கின்ற பொழுது தமிழகத்தில் ஏறத்தாழ இந்த முறை 1,08,00,000 வாக்காளர்கள், இளைஞர்கள், குறிப்பாக 23% இளைஞர்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் ஒட்டுமொத்த 100%த்தையும் இந்த மாற்று கூட்டணியாக சொல்லக்கூடிய தேமுதிக மக்கள் நல கூட்டணி பெற்றால் நிச்சயம் ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்க முடியும். நிச்சயமாக ஆசை, நீங்க சொன்னது போல திமுக அதிமுக ஒரு பெரிய வாக்கு வங்கிகளை வைத்திருக்கக்கூடிய 2 கட்சிகளாக பார்க்கப்பட்டாலும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்த போதே இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக பார்க்கப்பட்டது. அதிலும் தற்போது தமாக இந்த கூட்டணியுடன் இணைந்து இருக்கின்றது. தற்போது இந்த கூட்டணி இந்த 2 கட்சிகளுக்கு, திமுக அதிமுக கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு வகையிலே பலம் வாய்ந்த கூட்டணியாக பார்க்கப்படுகிறது மக்கள் மத்தியில்? கட்டாயமாக, அதாவது தொடர்ந்து பத்திரிகை செய்திகள், ஊடகங்கள் சொல்லி வருவது, ஒரு தன்னகத்தே ஒரு வாக்கு வங்கியை திமுகவும் அதிமுகவும் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் 25% 30%, அதாவது தன்னுடைய நிரந்தர வாக்கு வங்கிகளாக வைத்திருக்கிறார்கள். இதையும் மீறி இந்த புதிய கூட்டணி அதைவிட அதிகமான வாக்கு வங்கியை எப்படி பெற முடியும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய கேள்வி அமைகிறது. அந்த கேள்வி சரியானது. அப்படி என்றால் இந்த வங்கி என்பதும் வாக்கு வங்கி என்பதும் தேர்தல் நேரத்தில் வாக்குகள் எப்படி அடிக்கிறார்கள் என்பதை பொறுத்தும் இருக்கிறது. இந்த தேர்தல் என்பது முற்றிலும் மாறுபட்டது. அதை வாக்கு வங்கியை மட்டுமே அடிப்படையில் வைத்து இதை பார்க்க முடியாது. அப்படி என்றால் புதிதாக உதயமான ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்றால் அதே ஒரு சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் இன்றைய இடத்தில் தமிழகத்தில் வந்திருக்கிறது. கடந்த காலங்களில் வர இயலாமல் போனதற்கு காரணம் திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளில் ஒன்றை தேர்வு செய்யக்கூடிய நிலையில் பல கட்சிகள் இருந்தன. மாற்று கட்சி என்று வருகின்ற பொழுது அதற்கான பெரிய அளவில் வரவேற்பில்லை. இன்றைய தினம் இந்த மாற்று சக்தி என்பதை முன்வைக்கவில்லை என்றால் நிச்சயம் மக்களுடைய மனநிலை என்பது எந்த கட்சிக்கும் வாக்களிக்க மாட்டோம் என்கின்ற ஒரு சூழலில் முடிவெடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் கடந்த முறை தேர்தலில் வாக்களித்தவர்கள் பெரும்பாலானவர்கள் நோட்டோவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இளைஞர்கள் முழுவதும் அதைத்தான் தேர்வு செய்திருக்கிறார்கள். காரணம், தொடர்ந்து மாறி மாறி 2 குற்றம் செய்தவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழல் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. அதை வீழ்த்த ஒன்று வர வேண்டும், இல்லை என்றால் வாக்களிப்பது என்பது மிகவும் தவறான ஒரு செயலாக கருதிய சூழலில் இன்றைக்கு மாற்று அணி என்பது ஒரு மகத்தான அணியாக, மெகா அணியாக, மகா சக்தியாக உருவாகி இருக்கிறது. எனவே இந்த கூட்டணி என்பது தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தை கட்சிகள், இவைகள் அனைத்தையும் ஒரு கொள்கையின் அடிப்படையில் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் ஊழலை ஒழிப்போம் என்ற ஒற்றை முழக்கத்தை 6 கட்சிகளும் முன்வைத்திருக்கிறது. நிச்சயம் ஒவ்வொரு இளைஞர்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழனும் ஊழலால் ஏதாவது ஒரு வகையில் பாதித்து கொண்டே இருக்கிறான். ஆக ஊழலை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆவேசம் என்பது தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவர்களுடைய மனதில் ஊறி இருக்கிறது. இதே அடிப்படையில் தான் டெல்லி ஒற்றை முழக்கம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிப்போம் என்ற ஒற்றை முழக்கத்தில் டெல்லியில் ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வரப்பட்டது. அதே போன்று தமிழகத்தில் ஊழலை ஒழிப்போம் என்று இந்த கூட்டணிகள் ஒரே முத்த குரலில் ஒலிக்கிறது. அதை விடவும் அடுத்த கட்டமாக மது ஒழிப்பை முன்வைத்திருக்கிறார்கள். மதுவால் இன்றைக்கு தமிழகம் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது. திமுகவும் அதிமுகவும் இன்றைக்கு மக்களின் வாக்குகளை எப்படியாவது ஏமாற்றி பெற்றுவிட வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக குறைப்போம், மது விலக்கு என்பது முதல் கையெழுத்து என்று அப்பட்டமான பொய்யை முன் வாக்குறுதிகளாக வைக்கிறார்கள். ஆனால் இந்த மாற்று அணி என்பது தன்னுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் ஊழலை ஒழிப்பதும் மதுவை உடனடியாக ஒழிப்பதையும் முன்வைக்கிறார்கள். அதைவிடவும்
இலவசத்திற்காக கையேந்தும் போக்கை கடைசி வரையும் தமிழகன் கடைபிடிக்க வேண்டியதில்லை. அதற்கு ஒரு மாற்று வேண்டும். அவர்கள் பொருளாதார ரீதியில் உயர்வதற்கான வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருவதற்கான பல்வேறு செயல் திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இது நிச்சயம் மக்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு மாமண்டூரிலே தேர்தல் சிறப்பு மாநாடு நடக்கின்ற அந்த இடத்தை பார்த்தால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியலுக்கும் அப்பாற்பட்டு நடுநிலையாளர்கள், கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிறவர்கள், வேலையை தேடிக் கொண்டிருப்பவர்கள், வேலை வாய்ப்பில் பங்கு பெற்றவர்கள் அனைவரும் இன்றைக்கு தம்முடைய பங்களிப்பை இந்த தேர்தல் சிறப்பு மாநாட்டில் செலுத்த வேண்டும், ஒரு புதிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு உயரிய லட்சியத்தோடு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்குள் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கிறது. தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். இன்னும் 1 மாதமே இருக்கக்கூடிய இந்த தேர்தல் நேரத்தில் நிச்சயம் ஆட்சி பொறுப்பை கைப்பற்றக்கூடிய அளவிற்கு வலுவான கூட்டணி அமைத்த இந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணி அடுத்த கட்ட நகர்வில் ஆட்சி பொறுப்பு ஏற்றால் எதை முதலில் செய்வோம், எப்படி செய்வோம், இளைஞர்களை முன்னேற்றுவது இருப்பது, ஊழலை ஒழித்து ஊழலால் சுரண்டப்பட்ட பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் எப்படி பறிமுதல் செய்ய முடியும் என்பதை சொல்லியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக மக்கள் நல கூட்டணியின் சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேமுதிகவின் சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஊழல் பணங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு திட்டங்களை முன்வைத்து திட்டத்தின் அடிப்படையில், கவர்ச்சி திட்டமாக அல்லாமல் வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் மக்களிடம் வாக்கு சேகரிப்பதற்காக தங்களை முன்னிறுத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார், ஒடிந்த மக்களினுடைய உணர்வுகளை தட்டி எழுப்புவது அரசினுடைய அடிப்படை நாதம். ஆக ஒவ்வொரு இளைஞர்களும் மக்களும் அரசியலிலிருந்து மாறுபட்டு ஒதுங்கி நில்லாமல் நிச்சயம் தங்களின் ஒரு பங்களிப்பை அரசியலுக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் தமிழன். அதிலும் உணர்ச்சி பூர்வமாக தன்னுடைய உரிமைகளை பெற்றாக வேண்டும் என்பதற்காக அவர் முழங்கிய பாடல், பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியே வா, எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்க, புலியென செயல் செய்ய புறப்படு வெளியில், கைவிரித்து வந்த கயவர் கூட்டம் நம்மிடையே பொய் விரித்து நம் புலன்களை மறைப்பாரெனில், வழி வந்த உன் மரத்தனம் எங்கே, மொழி பெற்றெங்கே, விழிப்புற்றெழுக என்று பாடிய பாரதிதாசன் அவருடைய புரட்சி வரிகளுக்கேற்ப இன்றைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் மாமண்டூரில் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாடு என்பது நிச்சயம் ஒரு வரலாற்றை நிரூபிக்கின்ற ஒரு மாநாடாக அமைந்திருக்கிறது. அதையும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய மாநாடாக இருக்கிறது. ஒரு மலர்ச்சியை, எழுச்சியை தமிழகத்தில் காணக்கூடிய அளவிற்கு இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் 3 கட்ட பிரச்சாரங்களை முடித்த மக்கள் நல கூட்டணி என்பது ஊடகத்திலே சொல்லப்பட்டது, அனைவர்களாலும் சொல்லப்பட்டது. வாரத்திற்கு வாரம், நாட்களுக்கு நாள் இதற்குரிய வாக்குகள் என்பது அதிகரித்து வருகிறது, அபரிதமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அப்பட்டமாக அவர்கள் தோளிர்த்து காட்டியிருக்கிறார்கள். இதன் மூலமும் பயந்து போன திமுக, அதிமுக என்பதும் தன்னுடைய வழக்கமான நரித்தனமான வேலைகளில் ஈடுபட்டிருப்பதாக பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. தேமுதிக தங்களுடைய கூட்டணியிலே வர வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் தேர்தல் திருவிழா தொடங்குவதற்கு முன்பாகவே பல கட்ட முயற்சிகளை மேற்கொண்டன. ஆனால் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையின் அடிப்படையிலே சேலத்திலே நடைபெற்ற மாநாட்டிலே தொண்டர்களிடத்தில் கேட்கிறார், கிங்காக இருக்க வேண்டுமா, கிங் மேக்கராக, காஞ்சிபுரம் வேடல் மாநாட்டிலே கேட்கிறார். அந்த மாநாட்டிலே தொண்டர்கள் கிங்காக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். அதற்கு ஏற்றார் போல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை ஆதரிக்கக்கூடிய, தான் நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலே தற்போது முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது தேமுதிகவிலிருந்து பல நிர்வாகிகள், தொண்டர்கள் பல கட்சிகளுக்கு மாறுதலும், ஒரு தனி இயக்கத்தை ஆரம்பிப்பதும், இது போன்ற ஒரு செயல்களில் ஈடுபடுவது, இது மற்ற எதிர்க்கட்சிகளினுடைய ஒரு சதி செயலாக பார்க்கப்படுகிறதா? கண்டிப்பாக. அதாவது பணங்காட்டு நரி சலசலப்பிற்கு அஞ்சாது என்பது போன்று இன்றைக்கு நடந்த தேமுதிக செயற்குழு கூட்டத்தில் வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சிலர் தன்னுடைய சுய லாபத்திற்காக இந்த இடத்தை விட்டு சென்றிருக்கலாம். ஆனாலும் கூட இயக்கம் என்பது முக்கியம். எந்த நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு கழகத்தில் இணைந்தோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதுதான் தங்களுடைய லட்சியமாக கொண்ட லட்சக்கணக்கான இளைஞர்கள் பக்கபலமாக கொண்ட தேமுதிக அப்படியே இருக்கிறது. அழுக்குகள் வெளியேறுவது சகஜம் என்பது போன்ற அழுக்குகள் மட்டுமே வெளியேறப்பட்டிருக்கிறது. உண்மை அப்படியே இருக்கிறது. இதனை விடவும் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போன்று திமுக, அதிமுகவிற்கு மிகப்பெரிய தோல்வி பயம். காரணம், 2இல் 1 என்றுதான் தமிழகத்தினுடைய தேர்தல் முடிவுகள் இதுவரை வந்திருக்கிறது. ஒன்று திமுக,
இல்லையேல் அதிமுக. இதற்கான மாற்று என்று இதுவரை பெரிய அளவில் உருவெடுத்ததில்லை. ஒருவேளை உருவானாலும் அதை அழிப்பதில் அவர்கள் இருவருமே திட்டமிட்டு சதி திட்டங்களை தீட்டி அடித்ததில் உறுதியாக இருந்திருக்கிறார்கள். இந்த முறை அது வெற்றி பெறவில்லை. காரணம், தொடர்ந்து இருவரும் மாறி மாறி மக்கள் நல கூட்டணி என்பது இருக்காது என்று தொடர்ந்து பேசி வந்திருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு அரசியல் கட்சியில் அது விமர்சனங்கள் புழுதிவாரி தூற்றிக் கொண்டே இருந்திருக்கிறார்கள். அதிலும் தேமுதிக மீது பணம் விளையாடி இருக்கிறது, சீட்டு பரிவர்த்தனை செய்யப்படுகிறது, அங்கே பேசினார்கள் இங்கே பேசினார்கள் என்று பொய்யை மட்டுமே வைத்து பல்வேறு வதந்திகளை பரப்பியது எல்லாம் பொடி பொடியாக்கி இன்றைக்கு அனைவரும் திமுக அதிமுக அல்லாத ஒரு மாற்று சக்தியை கட்டமைத்து வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த வெற்றி என்பது மற்றவர்களை விடவும் திமுக அதிமுகவிற்கு தெளிவாக தெரிகிறது. காரணம், திமுக அதிமுக அண்ணாவிற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தமிழகத்தில் வாக்களிப்பது என்பது யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை விடவும் யாரை தேர்ந்தெடுக்க கூடாது என்பதற்காக மட்டுமே வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது, வாக்களித்திருக்கிறார்கள். இதிலும் குறிப்பாக திமுக ஆட்சி பொறுப்பேற்ற போது திமுகவினுடைய தொடர் ஊழல்களாலும் மக்களை அச்சுறுத்துவதாலும் அமைச்சர்களின் ஒரு மோசமான செயல்பாடுகளாலும் திமுக வரக்கூடாது, எனவே அதற்கு எதிராக இருப்பவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதே போன்று அதிமுகவினுடைய மிக மோசமான செயல்படாத அரசாக எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தாமல் வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை பொய்யான வாக்குறுதிகளை மட்டுமே அறிக்கை அரசாக நடத்தி கொண்டிருக்கின்ற அதிமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக திமுகவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள். இப்படி வரக்கூடாது என்பதற்காக வாக்களித்த மக்களுக்கு மத்தியிலே யார் வர வேண்டும் என்பது நோக்கத்திற்காக இந்த முறை வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். எனவே திமுகவும் அதிமுகவும் இந்த முறை நாம் வர முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு கட்சி என்று அவர்கள் மதிக்காத பல்வேறு கட்சிகளை கூட உடனுக்குடன் அழைத்து நேருக்கு நேர் அமர்ந்து உடனடியாக அவர்களுக்கு இடங்களை ஒதுக்கி இருப்பது அவர்களுடைய தோல்வி பயத்தின் உச்சகட்டத்தை காட்டுகிறது. அதைவிடவும் பலமான கட்சியாக இருந்து திமுக அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு முக்கிய காரணகர்த்தாக கடந்த காலங்களில் இருந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் அவற்றை புறம் தள்ளிவிட்டு தனியாக அணி அமைக்க தொடங்கியதிலிருந்து அவர்களுடைய தோல்வி ஆரம்பித்து விட்டது. ஆக இந்த அணி நிலையான அணி, மாற்று அணி, ஆட்சியை கைப்பற்ற போகின்ற அணி என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரிகிறது. மக்கள் உணர்ந்து விட்டார்கள். அதை நிரூபிக்கின்ற வகையிலே இன்றைக்கு மாமண்டூரில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் சிறப்பு மாநாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியலையும் கடந்து அவர்கள் வந்து சேர்வது என்பது இந்த கூட்டணிக்கு மக்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு அபரிதமான வளர்ச்சியை காட்டிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக. அதே போல பார்க்க போனோம்னா திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளுமே ஒவ்வொரு கட்சிகளுமே சொல்லிக் கொண்டிருக்கிறது, எங்களுக்கு தான் வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது, மக்கள் சக்தி அதிகமாக இருக்கின்றது என்று ஒவ்வொரு கட்சியுமே தங்களுடைய நிலைப்பாட்டை கூறிக்கொண்டிருக்கக்கூடிய வகையில தாங்கள் மக்கள் வாக்கு வங்கி அதிகமாக வைத்திருக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு கட்சிகள் தனித்து களமிறங்க தயங்குவது ஏன்? கட்டாயமாக தனித்து களம் இறங்குவது இல்லை. ஆக ஏற்கனவே 2014 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தனித்து களம் கண்டது. காரணம், அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, படைபலம் இருக்கிறது. அனைத்தையும் மக்களுக்கு கடந்த தேர்தலிலே ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள், கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு தற்போது இந்த தேர்தலிலே சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்கள் முடிவெடுப்போம் என்கின்ற ஒரு அவர்களுடைய செயற்குழுவிலே அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதைத்தான் சொல்ல வருகின்றனர். அவர்களுக்கு இந்த பெரும்பாலும் விமர்சனங்கள் வைக்கப்படுவது வாக்குறுதிகள் நிலையாக இருக்கிறது என்பதை பொறுத்து சொன்னார்கள். ஆனால் இந்த தேர்தலில் வாக்குறுதி என்பதில் முற்றிலும் உடைபடும், அடித்து நொறுக்கப்படும், தூள் தூளாக மாற்றப்படும். காரணம், நிலையான வாக்குறுதி என்பது திமுகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதிமுகவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இரண்டு ஆட்சியிலும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டுமேனால், தொடர்ந்து மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடும் மழையால் பாதிக்கப்பட்ட பொழுது மக்கள் 4 மாவட்டங்களில் இருந்த, குறிப்பாக பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களை சார்ந்த திமுக அதிமுகவை சார்ந்த பாதிக்கப்பட்டவர்கள், இது அதிமுகவில் மட்டும் நடந்ததல்ல, திமுகவிற்கும் சேரும். ஆக இந்த ஆட்சி இருக்கக்கூடாது, தேர்தலுக்காக இவர்கள் கொடுக்கிறார், குறைந்தபட்சம் நிவாரணத் தொகை கொடுக்கின்ற பொழுது, உதவி செய்கின்ற போது கூட தங்களுடைய முகத்தை காட்ட வேண்டும் என்பதற்கு அதில் தான் அக்கறை காட்டினார்களே தவிர மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதில் அவர்கள் அக்கறை காட்டவில்லை என்பதை இரண்டு கட்சிக்காரர்களுமே புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக மாறி மாறி வந்தாலும் ஒரு கட்சியின் அடிப்படையில் நமக்கு எந்தவித பலனும் இல்லை. மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒருவர் வந்தால் மட்டுமே அனைவருக்கும் அது நல்லதாக அமையும். குறிப்பாக ஊழலால்
அந்த கட்சியை சார்ந்தவர்களே வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மகனோ மகளோ குறைந்தபட்சம் சரியான இடத்தில் படிக்க முடியவில்லை, படித்தாலும் வேலைக்கு செல்ல முடியவில்லை, வேலை சென்றாலும் சரியான ஊதியம் கிடைக்கவில்லை, தொடர்ந்து இருந்தாலும் ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டுகள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். ஆக ஓடிக்கொண்டே இருந்தாலும் எல்லா இடங்களிலும் அவர்கள் துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடிப்படையான காரணம் தேர்தல் நேரத்தில் அவர்கள் வாக்குகளை நம்பி தன்னுடைய தலைவர்கள் என்றும் கட்சிகள் என்றும் அதை பார்த்து சின்னத்தை பார்த்து வாக்களித்ததன் அடிப்படைதான் இன்றைக்கு தமிழகம் இந்த அளவிற்கு அதல பாதாளத்திற்காக ஒவ்வொரு வீட்டிலும் பாதிப்புகள் அரசியல் கட்சிகளால் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அரசியல் அல்லாத நடுநிலைமையோடு மக்களின் நல்ல ஓட்டத்தை புரிந்து கொண்டு மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு அரசை ஏற்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட மக்கள் இன்றைக்கு அந்த வாக்கு வங்கியிலிருந்து பிரிந்து நல்லவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவோடு இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறார்கள். எனவே அடிப்படையில் அந்த தேர்தலினுடைய வாக்கு வங்கி உடைபடுகிறது. அதனை அடுத்து ஒவ்வொரு தேர்தலிலும் ஆட்சிக்கு வருவது யார் என்பதை முடிவு கட்டுவது நடுநிலையான வாக்காளர்கள். அந்த நடுநிலைமையான வாக்காளர்கள் என்றது இன்றைக்கு முழுவதுமாக மக்கள் நல கூட்டணி, நடுநிலையான கூட்டணியை ஆதரிக்கிறார்கள். அதைவிட குறிப்பாக தொடர்ந்து வலியுறுத்துவது இளைஞர்கள் படை. ஏறத்தாழ 1,08,00,000 23% வாக்குகளை கொண்ட இளைஞர்கள் நிச்சயம் ஒரு மாறுதலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தன்னெழுச்சியாக எந்த அரசியல் கட்சிகளையும் சாராமல், குறிப்பாக தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாகவை சாராத இளைஞர் படை என்பது தனியாக குழு அமைத்து வாட்ஸ்அப்பிலும் சமூக வலைதளங்களிலும் அவர்கள் தொடர்ந்து மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்கள், திமுக அதிமுகவை இந்த தேர்தலில் புறம் தள்ள வேண்டும், அப்படி தள்ளினால் மட்டுமே தமிழகம் வளர்ச்சி பாதைக்கு செல்லும் என்பதை அவர்கள் அரசியலும் கடந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கல்லூரி மாணவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய உச்சகட்டமாக தான் இன்றைய தினம் மாமண்டூரில் தேர்தல் சிறப்பு மாநாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் குவிந்து கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. எதை போல பார்க்க போனோம்னா, தமிழகத்திலே தற்போது மக்களுடைய பிரதான ஒரு கோரிக்கையாக இருப்பது மதுவிலக்கு. கட்டாயம். இவ்வளவு நாள் மதுவிலக்கு பற்றி வாய் திறக்காத முதலமைச்சர் ஜெயலலிதா தற்போது நேற்றைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார், படிப்படியாக மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு அடுத்த வருங்காலங்களிலே அதிமுக ஆட்சி அமைத்தால் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சொல்லுகிறார். அதே போல அந்த தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கின்றார், கடந்த ஆட்சியை பிடிக்கும் போது கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு விட்டன என்கின்ற ஒரு வாக்குறுதியையும் சொல்றார். இதை எப்படி பார்க்கிறீங்க? மக்கள் மத்தியிலே இது எவ்வாறு பார்க்கப்படுகிறது? இது அப்பட்டமான நாடகம், ஒரு பொய்யினுடைய உச்சகட்டமாகத்தான் பார்க்க முடியும். காரணம் 2. ஒன்று, மதுவை படிப்படியாக ஒழிப்பேன் என்று சொன்னது என்பது ஒரு நாடகத்தினுடைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து பொய்யான பிரச்சாரங்களை தமிழக மக்களை நம்ப வைத்து பணம் கொடுத்து ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று 100% நம்புகிறார். காரணம் 2014 தேர்தலில் அதை அவர் செய்திருக்கிறார். திட்டமிட்டு வாக்கு வங்கிகள், அதாவது ஓட்டு போட்ட பல்வேறு பூத்துகளை கேப்சர் செய்து தேர்தல் ஆணையத்தை மடக்கி என்று செய்திகளில் வெளிவந்ததன் அடிப்படையில் அதிகாரிகளை மடக்கி தனக்கு தேவையான இடங்களில் வாக்குகளை அவர்களே போட்டுக்கொண்ட பல்வேறு செய்திகளும் பணத்தால் விலக்கி வாங்கிவிடலாம் என்கின்ற 100% நம்பிக்கையில் இன்றைய தினம் கண்டெய்னர் மூலமாக ஏறத்தாழ 20க்கும் மேற்பட்ட கண்டெய்னர் அறிமுக பணங்கள், அதாவது அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஊழல் செய்திருக்கிறார் என்று ஜெயலலிதா அவர்களை பிடித்து தனிப்பட்ட முறையில் விசாரித்த அந்த பணங்கள் கண்டெய்னர் லாரி மூலமாக கொண்டு வரப்பட்டு லாரிகள் மூலமாக எல்லா மாவட்டங்களிலும் 234 தொகுதி வாரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் இந்த தேர்தலில் வாக்காளர்களுக்கு மற்றும் ஒரு ஓட்டுக்கு குறைந்தபட்சம் அதிமுக தரப்பில் 5000 to 10,000 வரை கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இது சொல்லப்படுகின்ற செய்தி, ஊடகத்தில் வருகின்ற செய்தி. ஆக இவர்களுடைய நோக்கம் என்பது பணத்தால் ஓட்டுக்களை, வாக்குகளை விலக்கி வாங்கிவிட முடியும் என்று தீர்மானமாக நம்புகிறார்கள். எனவே பணத்தால் பெற்ற வாக்குகளை திரும்பவும் 5 ஆண்டுகளில் அதை கொள்ளையடிப்பது, திரும்பவும் மீட்டெடுப்பது பணத்தை, திரும்பவும் பணம். ஆக இது ஒரு கொள்ளையடிக்கின்ற ஒரு தொழிற்சாலையாக இந்த அரசியலை அவர்கள் பார்ப்பதாக சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த மது என்பது பிரதானமாக அதிமுகவை தவிர அனைத்து எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து போராடிய பொழுதும் அவருக்கான எந்த ஒரு வாய்ப்பையும், குறைந்தபட்ச வாக்குறுதிகளோ இன்றைக்கு கொடுத்த இதே வாக்குறுதியை சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சராக அவர் அதை அறிவிக்கவே இல்லை. அதிலும் குறிப்பாக சசி பெருமாள் அவர்கள் ஒரே ஒரு கடையை மூட வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி அதற்காக உயிர் தியாகம் செய்து போட அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற போக்கில் சொல்லப்படுகிறது. காவல்துறை அவர் கண்மூடித்தனமாக தாக்கி ரத்தத்தில் அவர் இறந்ததை ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கூட அவர்கள் சென்று இரங்கல் தெரிவிக்கவில்லை, இறப்பாக கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஒரு மோசமான ஒரு கடையை மூடுவதற்கு ஒரு உயிர்
என்று நேரடியாக தெரிந்தது. ஆக ஏறத்தாழ இன்றைக்கு 23% 28% பெண்கள் விதவைகளாக ஆக்கப்பட்டதற்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா நேரடி பொறுப்பேற்க வேண்டும். ஆக ஒவ்வொரு வீட்டிலும் ஏதாவது ஒரு விதத்தில் அவர் உறவினர்களோ மற்றவர்களோ மாணவர்களோ நண்பர்களோ ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு மதுவால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது பட்டவர்த்தனமாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தெரியும். ஆனாலும் மதுவில் அவர்களை தள்ளிவிட்டு மயக்க நிலையில் இருக்க வைத்து பணம் கொடுத்து அவர்களை ஓட்டுக்களை விலைக்கு வாங்கிவிட வேண்டும் என்கின்ற ஒரு மோசமான சிந்தனையின் அடிப்படையில் தான் அவர் அதை செய்யவில்லை. ஆனால் எதை சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், நம்பிவிடுவார்கள், அதன் அடிப்படையில் வாக்குகளை பெற்று வந்துவிடலாம் என்கின்ற ஒரு மோசமான நம்பிக்கையில் அவர்கள் இந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து நிச்சயம் தமிழக மக்கள் இதை நம்பவே மாட்டார்கள். காரணம், இந்த களத்தில் என்பது அரசியல் கட்சிகளுக்கும் அப்பாற்பட்டு அதிமுகவிற்கு எதிராக, முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிராக பெண்கள் மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். மதுக்கடையை, டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்று. இது ஜெயலலிதா அவர்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னது என்பது அப்பட்டமாக பொய். அதைவிடவும் இந்த தேர்தலில் திமுக அதிமுக எப்படி எதிர்கொள்கிறது என்றால், மாற்று சக்தியாக இருக்கிற தேமுதிக மக்கள் நல கூட்டணியை உடைப்பது, சிதைப்பது, அங்கே சலசலப்பை உண்டாக்குவது, இதன் அடிப்படையில் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நிச்சயம் பலிக்காது. அதை நிரூபிக்கின்ற வகையில் எல்லா தடைகளையும் உடைத்து தற்பொழுது மாமண்டூரில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற தேர்தல் சிறப்பு மாநாட்டில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாடு என்பது நிச்சயம் நாளைய வரலாற்றில் திமுக அதிமுக அல்லாத ஒரு ஆட்சியை கட்டமைப்பதற்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க எழுச்சி மாநாடாக இது இருக்கும். தமிழ்மாறன், நிச்சயமாக. அதே போல மக்கள் நல கூட்டணி அந்த கட்சி தலைவர்கள் இணைகின்ற பொழுது இணைந்து ஒரு சில நாட்கள் கழிந்த பிறகும் கூட பல்வேறு அரசியல் கட்சிகள் அந்த கூட்டணி மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டே இருந்தது. இந்த கூட்டணி தேர்தல் வரைக்கும் கூட நீடிக்காது, இன்னும் ஒரு சில வாரங்கள் கூட நீடிக்காது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டுகளை எல்லாம் பல்வேறு கட்சிகள் வைத்தன. தற்போது மக்கள் நல கூட்டணி தேமுதிகவுடன் இணைந்து ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக இருக்கின்றது. தற்போது அந்த அரசியல் கட்சியினுடைய பார்வை எப்படி இருக்கும்? நிச்சயம் பார்வை என்பது பயந்து போயிருக்கிறார்கள், நடுங்கி போயிருக்கிறார்கள், உளறிக் கொண்டிருக்கிறார்கள், பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லுகின்ற காரணம், இன்றைக்கு சாதாரணமாக ஒரு ஊடகங்களில் ஏதோ ஒரு பேசினாலும் அதை பெரிதாக்குவது, திரும்பினால் பெரிதாக்குவது, எழுந்தால் பெரிதாக்குவது என்று இதை பூதாகரமாக்கி உடைந்து விட்டது, சிதைந்து விட்டது என்று சொல்ல வைப்பதற்கான காரணம் அவர்களுடைய தோல்வி பயம். எனவே தோல்வி பயம் என்பதை அவர்கள் இன்டைரக்டாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதைவிடவும் இன்றைக்கு அந்த 6 கட்சி தலைவர்களும் ஒரே எண்ணத்தில் சங்கமித்து இன்றைக்கு உரையாற்ற இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எப்பொழுதெல்லாம் ஒரு மாநாட்டை நடத்துகிறதோ, மாநாட்டுக்கு பிறகு சந்திக்கின்ற தேர்தல் என்பது நிச்சயம் ஒரு ஆட்சி மாற்றத்தை தந்து கொண்டிருக்கிறது. 2005ஆம் ஆண்டு மதுரையிலே தேமுதிக ஆரம்பிக்கப்பட்ட போது உருவாக்கிய மாநாடு என்பது 2006இல் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது. அதன் பிறகு 2010ஆம் ஆண்டு சேலத்தில் மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டு நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டுக்கு பிறகு ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவானது. அதாவது 2011இல் திமுக இறக்கப்பட்டு அதிமுக ஆட்சி பொறுப்பேற்றது. அதன் பிறகு 2014இல் உளுந்தூர்பேட்டையில் ஊழல் எதிர்ப்பு மாநாடு நடத்தப்பட்டது. இதில் மத்தியில் காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பேற்றது. ஆக ஒவ்வொரு முறை தேமுதிக மாநாட்டை நடத்துகின்ற பொழுது மாநாட்டை எதிர்கொள்கின்ற தேர்தலில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டே தீர்க்கிறது. இது தேமுதிகவினுடைய வரலாறு. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நடக்கின்ற இந்த மாநாடு என்பது திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தி மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க மாநாடாகத்தான் இந்த மாநாடு பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக. அதே போல ஆசை பார்த்தோம்னா தமாக தலைவர் ஜி.கே. வாசனுக்கும் பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து அழைப்புகள் விடுக்கப்பட்டது. அவர் தொடர்ந்து மௌனமாகவே இருந்து வந்தார். தற்போது தேமுதிகவிலே இணைவதற்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி சார்பிலே கூட ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டது. அவர் தாய் வீட்டிற்கு திரும்பி வர வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து வெளியிடப்பட்டது. இந்த நோக்கத்திலே அந்த கருத்துக்களை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு அவர் தேமுதிக மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்திருக்கின்றார். அந்த கூட்டணி தொண்டர்கள் மத்தியிலே எப்படி பார்க்கப்படுகிறது? கண்டிப்பா இதை பற்றி ஒரு விரிவான அலசலோடு தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நேர்களை ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு கருத்துக்களும் தொடரும். நேர்களை சிறப்பு நேரலை தொடர்கிறது.
தமிழ்குமரன், நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது தமாக கடைசி நேரத்தில் இந்த இடத்தில் வந்ததாக சொல்லப்பட்ட செய்தி. இதற்கு முன்பாக ஊடகங்களும் பல்வேறு செய்திகளும் விமர்சனங்களும் அதன் மீது கணைகளை வாரி வாரி வீசி இருக்கிறது. அதற்கு முன்பாக ஜி.கே. வாசன் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார், நான் பொறுமையோடு இருக்கிறேன், கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றேன், நிர்வாகிகளோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன், அவர்கள் தமிழகத்திற்கு எது தேவை, எந்த ஆட்சி மாற்றம் தேவை, எதை நீக்க வேண்டும், எதை போக்க வேண்டும், எதை உருவாக்க வேண்டும், எதை ஆட்சிக்கட்டிலில் அமர்த்த வேண்டும் என்பதை அவர்களோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுத்த பின் நான் அறிவிப்பேன், அதுவரை ஊகங்களுக்கு நான் இடமளிக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லியதோடு, நான் எந்த அணியில் சேர்கின்றனோ அந்த அணி என்பது ஒரு வெற்றி கூட்டணியாக அணியும், அந்த வெற்றி கூட்டணியில் தான் நான் சேருவேன் என்று அவர் சொல்லியிருந்தார். இது தமாகவிற்கு மட்டுமே சொல்லப்பட்டதல்ல, தேமுதிகவிற்கும் எதிராக பல்வேறு வதந்திகள் உலா வந்து கொண்டிருந்தது. அதிலும் திமுகவோடு பேசி, அதிமுகவை தவிர அனைத்து கட்சிகளோடும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பண பரிவர்த்தனை நடந்து கொண்டிருக்கிறது, சீட்டு பேரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அமைச்சர் பதவிகளுக்கு பேரம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று கற்பனைக்கும் எட்டாத கற்பனை குதிரையை தட்டிவிட்டு அதற்கு ஏற்ப எழுத்துக்களை வாரி வாரி சகதிகளாக பூசியிருந்தார்கள். அதிலும் அதே போன்று மக்கள் நல கூட்டணி எதை பேசினாலும் அதிலிருந்து ஒரு பிளவை உண்டுபடுத்துவதற்காக இந்த கூட்டணியில் குறிப்பாக 4 தலைவர்களையும் உடைக்க வேண்டும் என்பது இடதுசாரிகளுக்குள்ள கொள்கையை அவர்கள் மீதும், அவர்களுக்குள்ள கொள்கையை இவர்கள் மீதும், திடீரென்ற தலித் முதல்வர்கள் என்ற ஒரு பூதாகரமான பிரச்சனை உருவாக்கி ஒவ்வொரு நாளும் அவர்கள் மக்களை சந்திப்பதை விடவும் இந்த பிரச்சனைகளை சந்திப்பதே பெரிய வேலையாக உருவெடுத்து கொண்டிருந்தது திமுக அதிமுகவினுடைய நேரடி மறைமுக இது போன்ற செயல்களால், சதி செயல்களால், சதி வலைவிரிப்புகளால் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. இந்த கூட்டணி என்பது உடனடியாக, இப்போது ஒரு மாற்றம் என்பது உடனடியாக நிகழ்ந்த மாற்றம் அல்ல, திடீரென்று தேர்தலுக்காக முளைத்த மாற்றம் அல்ல. இந்த மாற்றம் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த தேர்தல் என்பது திமுக அதிமுக என்பதை மாற்றக்கூடிய ஒரு தேர்தலாக அமைக்க வேண்டும், அதற்கு கட்சிகள் உடன்பட வேண்டும் என்று முதலில் கூட்டணி என்பதை அவர் அச்சாரமாக வைக்கவில்லை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, தன்னெழுச்சியாக தன்னாக, அதாவது முற்றிலும் தனிப்பெரும் ஆட்சியாக திமுகவும் அதிமுகவும் இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் அவர்களை வெற்றி பெற வைப்பதற்காக மட்டுமே வாக்குகள் சேகரிக்கக்கூடிய ஒரு சிறு கட்சிகளாக மட்டுமே நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பயன்படுத்திய பிறகு தம்மை தூக்கி எறிந்து விடுகிறார்கள். எனவே அது இருக்கக்கூடாது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கின்ற பொழுதுதான் ஊழலை தட்டி கேட்க முடியும், ஊழலை தடுக்க முடியும் என்ற தீர்மான சிந்தனையோடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒற்றை இலக்கோடு இது ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு இடதுசாரிகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து இந்த கொள்கை அடிப்படையை அப்படியே கட்டமைத்து ஒரு கூட்டணியாக உருவெடுத்தது. கூட்டணியாக உருவெடுத்த பிறகு பல்வேறு கட்சி தலைவர்களோடு பேசிக்கொண்டு ஒரு தெளிவான இலக்கை அவர்கள் வைத்திருந்தார்கள். இதைத்தான் தொல் திருமாவளவன் அவர்களிடம் நான் தெளிவாக கேட்டேன். அப்படி என்றால் மக்கள் நல கூட்டணி என்பதனுடைய நோக்கம் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது திமுக கொடுத்தாலும் பங்கை பெற்றுக் கொள்வது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தாலும் பங்கை பெற்றுக் கொள்வது. ஆக சராசரி அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாட்டை தானே மக்கள் நல கூட்டணி என்பது முன்னிறுத்துகிறது என்ற பொழுது அவர் சொன்னால், அடிப்படையில் அதைத்தான் முன்னிறுத்தினோம். அதாவது அதிகாரத்தில் பங்கு என்பது சமவாய்ப்பு அளிக்கப்படுகின்ற பொழுது, சிறு கட்சிகள் இருக்கின்ற பொழுது அவர்கள் ஊழலை செய்ய முடியாது, எனவே அதை மட்டுமே கட்டமைத்தோம். ஆனால் அதன் பிறகு மக்களிடம் எழுச்சி பெற்றது. இந்த 4 தலைவர்களுடைய இந்த அறிக்கைகளும் குறைந்தபட்ச செயல் திட்டங்களும் ஊழலை எப்படி ஒழிக்க முடியும் என்பதை மக்கள் முன் நிறுத்துகின்ற பொழுது மக்களுடைய பேராதரவு கிடைத்த பிறகு திமுக அதிமுக என்பது இருக்கக்கூடாது. அப்பொழுது இந்த கூட்டணிக்குள் யார் இருக்க வேண்டும், யார் இருக்கக்கூடாது என்ற 2ஆம் கட்ட தகவலை திரட்டுகின்ற பொழுது திமுக அதிமுக இருக்கக்கூடாது என்பதை தெளிவாக முடிவெடுக்கப்பட்டது. அதன் பிறகு மதவாதம் என்பது சமீப காலமாக தமிழகத்தில் வேரூன்றி மனிதனை மனிதனாக பார்க்காமல் மத ரீதியாக பார்த்து கொலை செய்கின்ற அளவிற்கு தூண்டப்படுகின்ற மதவாதம் அதைவிட கொடியதாக, குறைந்தபட்சம் காதல் என்பது இயற்கையானது, மனிதனுக்கு தேவையானது, அடிப்படையானது, உணர்ச்சிகளிடையே கலந்து சங்கமிக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்குள் காதல் வயப்படுவதில் என்பதில் சாதியம் புகுந்து சாகடிக்கப்படுகிறது. காதலை வாழ்வித்து நாம் இருக்க வேண்டிய மனிதத்தை வாழ்வித்து, காதலை வாழ்வித்து சுகபோகமாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்திற்கு முட்டுக்கட்டை போட்டு வாழ்க்கை அழிந்தாலும் பரவாயில்லை, சாதியும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கை
தமிழகத்தில் சமீப காலமாக பரப்பப்படுகிறது. அதற்கு நேரடியாக அரசியல் கட்சிகள் அதற்கு துணை போகி கொண்டிருக்கிறது, அதை கையில் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் நல கூட்டணி என்பது மதவாதத்திற்கு எதிராகவும் சாதியவாதத்திற்கு எதிராகவும் ஊழலுக்கு எதிராகவும் 3 முப்பரிமாணங்களை உடைத்தெறிந்து அதற்கு எதிராக இந்த கூட்டணியை கட்டமைப்பது என்ற முடிவுக்கு வந்த பிறகு 5 கட்சிகளோடு கூட்டணி இல்லை என்ற ஒரு தெளிவான முடிவிற்கு அவர்கள் வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது இதுதான் அவர்கள் கொள்கை அடிப்படை பல்வேறு கட்சிகள் எந்த கொள்கையின் அடிப்படையில் இவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள், கொள்கை இல்லாமல் ஒரு கூட்டணி எப்படி இருக்கிறது, திடீர் கட்சிகள் சேர்கின்றன, குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன, குறைந்தபட்ச கொள்கைகள் என்ன என்று பல்வேறு கேள்வி கணைகள் வீசி எறிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கேள்வி என்பது திமுக அதிமுக இது 2 கட்சிகளுக்கு இடையான கொள்கை வேறுபாட்டை நிச்சயம் எந்த ஒரு அரசியல் கட்சிகளாவது அல்லது நடுநிலையாளர்கள் பிரித்து காட்ட முடியுமா? ஊழலில் செய்வதில் அடித்த கொள்ளையில் அவர்களுக்கிடையே வேறுபாடு இருக்கிறது, பிடித்த கொள்கையில் ஒரு வேறுபாடும் கிடையாது. ஆக கொள்ளையடிப்பதை மட்டுமே கொள்கையாக கொண்ட திமுக அதிமுகவை வீழ்த்த வேண்டும். இதுவே அடிப்படை கொள்கை என்பது ஊழலை வேறறுக்க வேண்டும், சாதியவாதம் இருக்கக்கூடாது, மதவாதத்தை ஒழிக்க வேண்டும். இந்த முப்பரிமாணத்தோடு கட்டமைக்கப்பட்ட இந்த கூட்டணியோடு முழுமையான ஆதரவை தேமுதிக தலைவர் கேப்டன் அவர்கள் கொடுத்திருந்தார். தேமுதிகவோட கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டது. இதன் பிறகு பத்திரிகை கடைகள் மீண்டும் சூறாவளியாக வீச தொடங்கினார்கள். எந்த அடிப்படையில்? கையெழுத்திட்ட போது இந்த கூட்டணிக்கான ஒப்பந்தத்தில் குறைந்தபட்ச செயல் திட்டங்கள் ஏன் இல்லை என்று கேள்விகள் கேட்கப்பட்டது. அடிப்படையில் மக்கள் நல கூட்டணி என்பது எந்த அடிப்படையில் கட்டப்பட்டதோ, மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதன் அடிப்படையில் கடந்த காலமாக அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய அபரிதமான வரவேற்பு அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை அப்பட்டமாக நேரடியாக தெளிவாக புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆக மக்கள் நல கூட்டணியுடைய கொள்கை என்பது மக்கள் விரும்பி ஏற்ற கொள்கை, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒற்றை வரியில் சொன்னார். ஆக ஒவ்வொரு கொள்கைக்கும் அடிப்படையில் எழுத்துப்பூர்வமாக கையெழுத்திட வேண்டிய அவசியம் அல்ல. அது குறைந்தபட்சமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு புள்ளி என்பது ஒரு ஏவுகணையினுடைய இலக்கு என்பது போன்று புள்ளி வைத்தால் அதை அடித்து வீழ்த்துவது என்பதற்கு தான் அவருடைய இலக்கு. ஏற்கனவே மகாபாரத்தில் சொல்லப்பட்டது. கர்ணன் அவர்களிடம் கேட்கப்பட்ட பொழுது ஒரு கேள்வி, நீ எதிரிக்கு கழுத்திற்கு நேராக அர்ஜுனனுக்கு கழுத்துக்கு நேராக குறிவைத்துக் கொண்டிருக்கிறார், ஒருவேளை தவறிவிடும், எனவே நெஞ்சுக்கு குறிவை என்று சொல்கின்ற பொழுது கர்ணன் சொன்னான், இந்த கர்ணனுடைய குறி ஒரு நாளும் தப்பாது, ஒருவேளை தப்புமேயானால் கர்ணன் குறி வைக்க மாட்டான் என்று தன் மீது இருக்கின்ற ஒரு அசாத்திய நம்பிக்கை என்பது கர்ணனுக்கு இருந்தது. அதனால்தான் இன்றைக்கும் வரலாறு அவனை பேசுகின்றது, இன்றைக்கும் நாம் பேசுகின்றோம். மற்ற எல்லாத்தை விடவும் கடந்து கர்ணனுடைய வீரமும் அவனுடைய கொடைவெள்ளலும் பேசப்படுகிறதுக்கு காரணம் அவனுடைய தெளிவான இலக்கு, தெளிவான சிந்தனை. அதே போன்ற தெளிவான சிந்தனையும் இலக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அவருடைய ஒரே சொல், இந்த மக்கள் நல கூட்டணி என்பது கொள்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, இது தேவை, இதை ஏற்றுக்கொள்கிறேன் என்ற பொழுது அவர்களுடைய கொள்கையை முழுமையாக உள்வாங்கி இருக்கிறார் என்று பொருள். கொடைவள்ளல் என்று சொல்கின்ற பொழுது, கர்ணனை ஒப்பிடுகின்ற பொழுது, இந்த அரசியல் கட்சிகளில் பிழைப்பதற்காக வராமல் உழைப்பதற்காக ஒரு கட்சியை கட்டமைத்த ஒரே தலைவர் என்று தைரியமாக சொல்ல முடியும் என்றால் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மட்டுமே இன்றைய அரசியல் களத்தில், தமிழக களத்தில் சொல்ல முடியும். அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் சென்று தனக்கென சுய லாபத்திற்காக அங்கிருந்து பிரிந்து வராமல் மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்பவர்களை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை எண்ணத்தோடு தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உருவாக்கப்பட்டது. இந்த கட்சி தொடங்கியிலிருந்து யாரிடம் பணம் வாங்கியதும் இல்லை, கருப்பு பணத்தை கையாடல் செய்யவில்லை, பிற கட்சிகளிலிருந்து எதையும் பெறவில்லை, மக்களுக்காக செய்ய வேண்டும். இதில் இருக்கின்ற தொண்டர்களுடைய பணம் தான் மக்களுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பிறந்த நாளை கூட கொண்டாட மறுத்து இலங்கையிலே தமிழர்கள் படுகொலை செய்யப்படுவது தடுத்து நிறுத்தப்படுகின்ற நாள் எந்த நாளோ அன்றுதான் என்னுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடுவேன் என்று அதில் கொண்டாடாமல் இருந்த ஒரு மாபெரும் தலைவன். தமிழர்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் தன்னுடைய முதல் குரலும் தன்னால் முடிந்த உதவியும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவன். அப்படிப்பட்ட தலைவன் மக்களுடைய வற்புறுத்தலால், தொண்டர்களின் வற்புறுத்தலால் அவருடைய பிறந்தநாள் என்பது கொண்டாட வற்புறுத்துகின்ற பொழுது அவர் சொன்னார், என்னுடைய பிறந்தநாள் என்பது வறுமை ஒழிப்பு நாளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பிறந்தநாள் என்பது வறுமை ஒழிப்பு நாளாக சொல்லப்படுகிறது, கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் பிறகு அவருடைய பிறந்த நாளில் கோடிக்கணக்கில் கொட்டவில்லை என்றாலும் கூட குறைந்தபட்சம் அன்று அவருடைய பிறந்த நாளில் ஒருவேளையாவது ஒரு ஏழை பசியாறு இருக்கிறான்.
அதே போன்று குறைந்தபட்சம் படிக்கின்ற இளைஞர்கள் ஏதாவது ஒரு உதவியை பெற்றிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் இயலாதவர்கள் குறைந்தபட்சம் அவர்களுக்கான உதவியை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது பிற கட்சிகளை பாதித்து இன்றைக்கு பிறந்த நாளில் வாங்குவது போய் கொடுப்பது என்பது ஃபேஷன் ஆகிவிட்டது. குறிப்பாக இந்த நேரத்தில் ஒரு கட்சியினுடைய தலைவர் தன்னுடைய பிறந்த நாளுக்கு பணம் என்பதை கொடுத்தால்தான் பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கே உள்ளே விட முடியும் என்கின்ற சூழலை மாற்றி இன்றைய தினம் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் தனி ஒரு மனிதனாக இருந்தாலும் பிறந்த நாள் என்று கொண்டாடுகின்ற பொழுது நிச்சயம் அவன் தன்னுடைய கையிலிருந்து பிறருக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையான எண்ணத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விதைத்திருக்கிறார். ஒரு அரசியல் மாற்றம் என்பதும் அதிகார மாற்றம் என்பதும் மக்களின் மனமாற்றம் என்பதும் அடிப்படையில் ஒருவன் நடந்து கொள்கின்ற விதம், தலைவன் எவ்வளியோ தொண்டர்கள் அவ்வழி என்று சொல்லப்படுவதை போன்று ஒரு தலைவர் எப்படி நடந்து கொள்கின்றாலோ அதை பின்பற்றியே மக்களினுடைய எழுச்சி பிறக்கிறது, புரட்சி பிறக்கிறது. அப்படி குறைந்தபட்சம் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தை தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழகம் முழுவதும் தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களும் எதிரியாக மதிக்கக்கூடிய எதிரி கட்சியாக இருந்தாலும் உதிரி கட்சியாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் அனைவரும் உதவ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் விதைத்திருக்கிறார். அந்த வகையில் திமுகவில் இருக்கிற முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க கலைஞர் கருணாநிதி அவர்களை விடவும் அதிமுகவில் இன்றைய தினம் 5 ஆண்டுகள் எந்த விதத்திலும் செயல்படாமல் மக்களை சூனியமாக்கி சூறையாடிய தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் இருவரையும் ஒப்பிடுகின்ற பொழுது பல லட்சம் பல கோடி மடங்கு உயர்ந்தவராகவே தமிழக முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்கு தெரிகிறார். தமிழ்குமரன். நிச்சயமாக அதே போல பார்க்க போனோம்னா தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கட்சிகள் இணைந்து இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்கின்றன. இதில் பல்வேறு அரசியல் கட்சிகள் முன்வைக்கக்கூடிய ஒரு பிரதான விமர்சனமாக இருக்கக்கூடியது மக்கள் நல கூட்டணிக்கும் தமிழ் மாநில காங்கிரசிற்கும் போதுமான வாக்கு வங்கிகள் இல்லை, ஓட் பேலன்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு பிரதானமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றாங்க. இந்த அணி எப்படி வெற்றி பெறப் போகிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, அவங்களுடைய ஒரு விமர்சனத்தை முன்வைக்கின்றாங்க. அதாவது வாக்கு வங்கி என்பதுதான் ஒரு கட்சியினுடைய நடைபெற இருக்கின்ற இந்த சட்டமன்ற தேர்தலிலே வாக்கு வங்கி தான் வெற்றியாளரை நிர்மாணிக்கப் போகிறதா, அல்லது மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள், அந்த மாற்றம் தான் ஆட்சியாளரை நிர்மாணிக்கப் போகிறதா? கண்டிப்பா. ஏற்கனவே நான் இது குறிப்பிட்டது போன்றதுதான். வாக்கு வங்கி என்று தொடர்ந்து ஊடகங்களும் பத்திரிகைகளும் எழுதுவதற்கான அடிப்படை உண்மை காரணம் என்பது 1967க்கு பிறகு அமைந்த தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் தனக்கென ஒரு வாக்கு வங்கியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. திமுக படுதோல்வி அடைந்தாலும் 22%, அதிமுக படுதோல்வி ஒரு இடங்களில் பெறவில்லை என்றாலும் 25%. ஆக 25% 2 கட்சிகளையுமே வைத்திருக்கிறது. ஆக திமுக தலைமையிலான திமுக கலைஞர் அவர்கள் தொடர்ந்து தேமுதிகவை அவர் தொடர்ந்து ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படை நோக்கம், எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு அடிப்படை காரணமே அன்றைய தினம் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக என்று உதயமான பொழுது வாக்கு வங்கியினுடைய வித்தியாசம் குறைந்த அளவில் ஏறத்தாழ 5000, 10,000, 15,000 வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வியடைந்தது. அதைவிட தனி கட்சியாக அப்ப காங்கிரஸ் தனியாக போட்டியிட்ட பொழுது காங்கிரஸ் 18%, 21%, 22% என்று பிரிந்திருந்தது. ஆக உதிரி கட்சிகளை குறைந்தபட்சம் சேர்த்து 5,000 வாக்குகள் 10,000 வாக்குகள் பெற்றாலே ஒரு வெற்றி அவர்கள் பெற்றுவிட முடியும். அதே போன்று கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஏறத்தாழ 62 தொகுதிகளில் 5000 10, 12,000 வாக்குகளுக்குள்ளாக 62 தொகுதிகளை இழந்திருக்கிறது. எனவேதான் போட்டி என்பது திமுக அதிமுகவுக்கு இடையே குறைந்தபட்சம் 5000 ஒரு 25,000 போட்டி. ஆக அடிப்படை அவர்களுடைய வாக்கு வங்கி வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக பிற கட்சிகள் அல்லது நடுநிலையாளர்கள் ஒரு புரட்சி இல்ல மக்களுடைய வெறுப்பு இதை பெற்றுதான் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியும். ஆக இவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு அடிப்படை காரணம் அவர்கள் வாக்கு வங்கியை தாண்டி ஒரு வாக்கு வங்கி தேவைப்படுகிறது. அந்த வாக்கு வங்கி என்பது முழுமையாக அவர்களுக்கு எதிராக இன்றைக்கு திரும்பி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தெளிவாக ஆதாரப்பூர்வமோடு அறுதியிட்டு உறுதியாக சொல்லக்கூடியது 23% இளைஞர்களுடைய வாக்கு. இந்த இளைஞர்களுடைய வாக்கு முழுமையாக இந்த அணிக்கு வரும் என்பதை விடவும் ஒரு சில வாக்குகள் ஒரு சில பர்சன்டேஜ் குறைந்தால் கூட 90 to 95% இளைஞர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். இந்த அடிப்படையில் தேமுதிக ஏற்கனவே
குறைந்தபட்சம் தோல்வி என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த கணக்கை எடுத்துக்கொண்டால் கூட 10 12% பெற்றிருக்கிறது. அப்போது இளைஞர்களுடைய வாக்கு சதவீதம் 22 என்பது 23 என்பதை 20 வைத்துக் கொண்டாலும் இது 10 30%. ஆக அடிப்படையில் மக்கள் நல கூட்டணியில் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், சிபிஎம், சிபிஐ, தமாக போன்ற கட்சிகளுடைய வரவு என்பது இவற்றில் குறைந்தபட்சம் எடுத்துக்கொண்டால் கூட 10 தலா 2 என்ற கூட 10%. 10% என்று வைக்கின்ற பொழுது 20 30 40 குறைந்தபட்ச வாக்கு சதவீதம் 40%. ஆக தமிழக தேர்தல் களத்தில் இதுவரை கடந்த கால வரலாறுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது 35ற்கு மேலே வாக்குவாதத்தை பெற்றுவிட்டால் நிச்சயம் வெற்றி என்பது உறுதி செய்யப்படும். இன்றைக்கு நான் குறைந்தபட்ச கணக்காக உங்களிடம் சொல்வது 40% இந்த கட்சிகளுடைய அடிப்படையில் 40% இங்கே தன்னகத்தை வைத்திருக்கிறது. அப்படி என்றால் 40% என்பது உறுதி செய்யப்பட்ட அறுதி செய்யப்பட்ட வெற்றி என்றே கொள்ள முடியும். அதிலும் குறிப்பாக முதலமைச்சர் வேட்பாளர் என்பது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய சதவீதமாக இருக்கிறது. வள்ளலார் அவர்கள் சொன்னார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று. அதே போன்று ஒரு படோபகரமாக பேச்சோ இல்லை கவிதைத்துவமோ அல்லது எதுகைமுனையோடே பேசு மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய மெரிய பேச்சாற்றல் பெற்ற தலைவர் என்று நேரடியாக சொல்லாவிட்டாலும் திரைப்படத்தில் சிவாஜி அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு பிறகு மிகுந்த சரியான உச்சரிப்பு, உடல் அசைவோடு தொடர்ந்து பேசக்கூடிய ஒரே நடிகர் என்று பெயர் பெற்றவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதைவிடவும் அவர் மக்கள் மீது கொண்டிருக்கின்ற அடிப்படையான நல்லெண்ணம், நம்பிக்கை, உதவி செய்கின்ற அந்த இரக்கமான குணம், அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இளைஞர்களும் மக்களும் எதிர்பார்ப்பது நல்லா பேசுபவர்களை விட நல்லதை பேசுபவர்கள் வர வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தொடர்ந்து பல மணி நேரம் பேசியே நன்றாக பேசுகிறார்கள், நல்லதை செய்வான் என்று தமிழக மக்கள் நம்பி ஏமாந்து போய்விட்டார்கள். எனவேதான் இன்றைக்கு தைரியமாக அவர்களால் திமுக அதிமுக தரப்பில் துணிந்து அவர்களால் பொய் அறிக்கைகளை கொடுக்க முடிகிறது. மேடைக்கு மேடை பொய்களையே பிரச்சாரமாக செய்ய முடிகிறது. கடைசியில் பேசுகின்ற பொழுது, முடிக்கின்ற பொழுது மக்கள் நினைக்கின்றார்கள், சூப்பரா பேசினாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, 1 மணி நேரம் பேசினாங்க, 2 மணி நேரம் பேசினாங்க. அந்த பேச்சுக்கு இந்த தேர்தல் முடிவு கட்டும். நல்லா பேசுவதை விட நல்லதை பேசுபவர்களை தீர்மானிக்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் 2 முதலமைச்சர் வேட்பாளர்களை விடவும் சிறந்த வேட்பாளராக, புதிய வேட்பாளராக மக்கள் முன்னிறுத்துகின்ற, மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் கேப்டன் அவர்கள் இருக்கிறார். எனவே முதலமைச்சர் என்று வருகின்ற பொழுதோடு மற்றவர்களை விடவும் இவர் சிறந்து தனித்துவம் பெற்றிருக்கிறார். அதை விடவும் கொள்கை ரீதியாகவும் தனித்துவம் பெற்றிருக்கிறார். ஆட்சி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கூட்டணி என்பதை இவர்களை கட்டமைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நிச்சயமாக 100% நம்பிக்கையோடு சொல்ல முடியும், இந்த கூட்டணி என்பது நிச்சயமாக திமுக அதிமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தி மிகப்பெரிய 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறக்கூடிய மாபெரும் கூட்டணியாக நிச்சயம் உருவெடுத்திருக்கிறது என்பதை தற்பொழுது கூட்டணிக்கு தொடர்பாக வந்து கொண்டிருக்கின்ற இந்த மாநாட்டு சிறப்பு நேரலை மூலமாக இளைஞர்களுடைய எழுச்சி, அவர்கள் முகத்தில் இருக்கின்ற வாட்டம் மீறி ஒரு சந்தோஷ உணர்ச்சிகளை பார்க்கின்ற பொழுது நிச்சயம் ஒரு அரசியல் மாற்றத்தை இந்த மாநாடு தரும் என்று நிச்சயமாக நம்ப முடியும். அதே போல தற்போது இந்த சட்டமன்ற தேர்தலிலே புதிய வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் இவர்களுடைய மனநிலையானது எப்படி இருக்கின்றது? ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாக்கு வங்கிகளாக இவர்களுடைய வாக்குகள் அமையுமா? கட்டாயமாக இது குறிப்பிட்டாக வேண்டும். இளைஞர்கள் ஏறத்தாழ சொன்ன 1,08,00,000 இளைஞர்கள் இன்றைய தேர்தலில் வாக்களிக்க இருப்பவர்கள். முழுமையான வாக்கு 100% வாக்கும் இந்த கூட்டணிக்கு வந்துவிடுமா என்ற கேள்வியில் அடிப்படையில் வந்துவிடும் என்று சொல்வதற்கான அடிப்படை காரணம், இளைஞர்கள் இன்றைக்கு படிக்கின்ற பொழுது தனக்கு பிடித்த பாடத்தை படிக்க அவர்களுக்கு கல்லூரி கிடைப்பதில்லை. கல்லூரி கிடைத்தாலும் அந்த கல்லூரியில் சேர்வதற்கு பணம் பல ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கில் கட்ட வேண்டிய சூழல். அப்படி படித்து முடிந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண மாணவர்கள் கூட அடுத்ததாக வேலை வாய்ப்பை பெற முடியவில்லை. இந்த ஆட்சி வந்த பிறகு ஏறத்தாழ அவர்கள் அடிப்படையில் சொல்லி இருப்பது 23,000 பேருக்கு மட்டுமே, கடந்த 4.5 ஆண்டுகளில் 23,000 பேருக்கு மட்டுமே வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசின் மூலமாக அல்ல, அவர்களே
தேர்வுகள் எழுதி அல்லது பிரைவேட் மூலமாக போனது என்று சொல்லக்கூடிய கணக்கில் 23,000. ஏறத்தாழ தமிழகத்தில் 82 லட்சம் இளைஞர்கள் படித்துவிட்டு வேலை இல்லாமல் பதிவு செய்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த இளைஞர்கள் பரிதவித்திருக்கிறார்கள். 82 லட்சம் என்பது சாதாரணமாக அந்த இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த கோபம் இந்த ஆட்சிக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. இந்த ஆட்சியை வீழ்த்துகின்ற பொழுதுதான் தானும் தன் குடும்பமும் தன்னுடைய மக்களும் இந்த சமூகமும் நல்லெண்ணத்திற்கு வர முடியும், நல்ல நிலைக்கு வர முடியும் என்கின்ற தெளிவான சிந்தனையோடு இருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஒரு அரசியலை தாண்டி தன்னெழுச்சியாக இந்த முறை அவர்கள் இந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் தன்னுடைய கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள், வாட்ஸ்அப்பிலே பரப்பி வருகிறார்கள். இந்த இளைஞர்கள் கூட்டம் தான், சமூக வலைதளம் தான் டெல்லியில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது. காங்கிரஸ் பாஜக என்ற ஒரு அசூர சக்தியை வீழ்த்தி ஒரு புதிய ஆட்சி மாற்றத்தை டெல்லி கொடுத்தது. அதே போன்ற ஒரு ஆட்சி மாற்றத்தை இன்றைய தினம் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாகவோடு இணைந்த இந்த கூட்டணி வெற்றி பெறும். அதற்கு மிக முக்கிய பலமாக இளைஞர்கள் இருப்பார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.